சோனி அவங்களோட எக்ஸ்பீரியா லைனப்பில் எக்ஸ்பீரியா 5 Mark 4 ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஃபோனை பற்றின என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட், டிசைன் சொல்லும்போது எப்போதும் இருக்கிற சோனி ஃபோன்ஸில் கொடுக்குற அதே டிசைன் தான் எங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அண்ட் டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எக்ஸ்பீரியா 5 மார்க் ஃபோனோட சைஸ் பொறுத்தவரை 6.1 inches 21:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஏசூஸ் மாதிரி இங்கே காம்பேக்டான ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்பிளேக்கு இங்கே OLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெசல்யூஷன் பொறுத்தவரை Full HD+. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரை 120 Hzக்கான ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு DCI-P3 கலர் கேமட் 100% கவரேஜ் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங்கோட Gorilla Glass விக்டஸ் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்தவரை இங்கே 240 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட், ப்ராசஸர் பொறுத்தவரை இங்கே குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB ரேம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை 128GB ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் இந்த ஸ்டோரேஜ் பத்தலைன்னா SD கார்டு மூலமாக நீங்கள் ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்டும் பண்ணிக்க முடியும். ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் SD கார்டோட வர ஒரே ஸ்மார்ட் ஃபோன் சோனி ஸ்மார்ட் ஃபோன் மட்டும்தான் இப்போதைக்கு. நெக்ஸ்ட், கேமராஸ். சோனி லைனப்பில் இப்போ கேமராஸ் ரொம்பவே இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைமரி சென்சர் 12 MP, இதோட அப்பேச்சர் f1.7. அண்ட் சென்சார் சைஸ் பொறுத்தவரை 1/1.7 inches பெரிய சென்சார் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பிக்சலோட சைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 1.8 மைக்ரான்ஸ் அளவுக்கு பெரிய பிக்சல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கூடவே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. செகண்டரி சென்சார் அதுவும் 12 MP அல்ட்ராவைட் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அப்பேச்சர் f2.2. தேர்ட் சென்சார் இதுவும் 12 MP சென்சார். இதோட அப்பேச்சர் f2.4. இந்த சென்சாரோட சைஸ் பொறுத்தவரை 1/3.5 inches பெரிய சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இது டெலிஃபோட்டோ லென்ஸ். இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் மூலமாக உங்களால் 2.5x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த 3 சென்சாருமே 12 MP சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. டெலிஃபோட்டோ லென்ஸுக்கும் வைட் ஆங்கிள் லென்ஸுக்கும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. இந்த 3 சென்சார்லேயும் இருக்கிற ஒரு யூனிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 3 சென்சார் மூலமாகவே உங்களால் 120 FPS வரைக்கும் வீடியோஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அது அல்ட்ராவைடாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் கேமரா இருந்தாலும் சரி, இல்லை டெலிஃபோட்டோ லென்ஸாக இருந்தாலும் சரி, உங்களால் ஹையர் FPSல கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவும் 12 MP, இதோட அப்பேச்சர் f2.0. சென்சார் சைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 1/2.9 inches பெரிய சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், பேட்டரி. போன ஜென்ரேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே பேட்டரியோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சைஸில் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. பேட்டரி பொறுத்தவரை 5000 mAhக்கான பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 30 Wattsக்கான பவர் டெலிவரி சப்போர்ட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட் டைம் ஆச்சு சோனி கேபிள் இன்க்ளூட் பண்ணிட்டு இருந்தாங்க பாக்ஸில். பட் இந்த டைம் கேபிள் கூட உங்களுக்கு கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கேபிள் கூட நீங்கள் ஓனாக தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஆப்பிள் பண்ணாங்க, சாம்சங் பண்ணாங்க கூட ஏற்றுக்கலாம். சோனி மாதிரி ஒரு கம்பெனி பெரிய கம்பெனி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சோனியோட மொபைல் மார்க்கெட் ஷேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 1% கூட கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் சார்ஜரை ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அண்ட் சோனி என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 30 Watts வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது 50% ஜஸ்ட் 30 minutesல உங்களால் சார்ஜ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் டைமென்ஷன்ஸ் பொறுத்தவரை 8.2 mm தான் திக்னஸ். அண்ட் வெயிட்டும் 172 grams தான். 5000 mAh யூஸ் பண்ணியிருந்தாலுமே நல்லா மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு டால்பி அட்மாஸ், ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட் அண்ட் 360° ரியாலிட்டி ஆடியோ சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கூடவே 3.5mm ஜாக்கும் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் சர்டிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் கார்னிங் Gorilla Glass விக்டஸ் ரியர் சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட், சாஃப்ட்வேர் பொறுத்தவரை இங்கே ஆண்ட்ராய்ட் 12 ரன் ஆகுது. நெக்ஸ்ட், ப்ரைஸிங். இப்போதைக்கு இந்த ஃபோன் UK அண்ட் USல மட்டும் தான் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற மார்க்கெட்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் எதுவும் சொல்லலை. அண்ட் இந்தியா பொறுத்தவரை சோனி அஃபிஷியலாகவே குவிட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவில் இந்த ஃபோன் லான்ச் ஆகாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா உங்கள் ஃபாரினில் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அது மூலமாக கொண்டு வரலாம். US ப்ரைஸை வச்சு கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 79,600 rupeesக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ஒப்பீனியன் என்ன இந்த ஃபோன் அப்படின்னா எல்லாமே ஓகே தான். பட் சோனி ஏன் சார்ஜர் இங்கே ரிமூவ் பண்ணுறாங்க? அட்லீஸ்ட்
கேபிளாவது கொடுத்துருக்கலாம். இப்போ கேபிளையும் ரிமூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆப்பிளுக்கு மார்க்கெட் ஷேர் அதிகமாக இருக்குது, சாம்சங் மார்க்கெட் ஷேர் அதிகமாக இருக்குது. அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதுவே நம்ம பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் ஒரு மார்க்கெட் ஷேரே இல்லாத ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் வந்து இவ்வளோ பெரிய டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் அவங்க பண்ணியிருக்கணும். இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா 3.5 ஜாக் அவங்ககிட்ட இருக்குது, எக்ஸ்பேண்டபிள் மெமரி ஆப்ஷன் அவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. இது எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே கிடையாது. இவ்வளோ நல்ல விஷயம் கொடுத்த சோனி இதையும் கொடுத்துருக்கலாமே, இதை ஏன் அவங்க ரிமூவ் பண்ணணும்? இதை ரிமூவ் பண்ணுறதுனால அவங்க என்ன பெரிய ப்ராஃபிட் வந்துட போகுது? இப்போ சாம்சங் மாதிரி அதிகமாக ஸ்மார்ட் ஃபோன் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லாஜிக் இருக்குது. இல்லை ஆப்பிள் மாதிரி அதிகமாக நம்பர்ஸான ஸ்மார்ட் ஃபோன் சேல் பண்ணுறாங்கன்னு ஒரு லாஜிக் இருக்குது. பட் சோனி கிட்ட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதில் அவங்க என்ன ப்ராஃபிட் பார்த்துட போகிறாங்க அப்படின்னு தான் தெரியல. மற்றபடி ஒரு நல்ல ஒரு ஹார்ட்வேர் கொடுத்துருக்குறாங்க அண்ட் நல்ல ஒரு கேமரா குவாலிட்டியும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இவ்வளோ பட்ஜெட் இருக்குது, கேமரா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை வாங்கலாம். அண்ட் இதில் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னிலேருந்து நீங்கள் ப்ரீ புக் பண்ணிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி மிட் செப்டம்பர்லேருந்து இந்த ஃபோனை உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.